மற்றும் ஒரு அண்மை செய்தி. இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கேட்டு போராட்டமானது நடைபெற்றது. அரக்கோணத்தில் ரயிலை மறிக்க முயன்ற அகில இந்திய இளைஞர் கூட்டமைப்பினர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். போலீசார் கைது செய்ய முயற்சித்த போது கடும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் அங்கு பரபரப்பான சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அரக்கோணத்தில் ரயிலை மறிக்க முயன்ற அகில இந்திய இளைஞர் கூட்டமைப்பினர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் நரேந்திர பிரசாத். வணக்கம் நரேந்திர பிரசாத், விவரங்கள். நிச்சயமாக அகில இந்திய இளைஞர் கூட்டமைப்பு சார்பில் அரக்கோணம் ரயில் மறியல் முயற்சி நடைபெற்றது. ரயில் மறியல் முயற்சி செய்தவர்கள் ரயில் நிலையத்தின் முன்பு தடுத்து நிறுத்தி கைது செய்தனர். திடீர் காவல்துறை போராட்டங்களும் இடையே தள்ளுமுள்ளு கை கலப்பு ஏற்பட்டதால் பரபரப்பு. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் ரயில் நிலையத்தில் அகில இந்திய இளைஞர் கூட்டமைப்பு சார்பில் மத்திய அரசு அலுவலகங்களில் 1,00,000 காலி இடங்கள் உள்ளன. இந்த காலி இடங்களுக்கு தமிழக இளைஞர்களை பணியமர்த்த வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி அரக்கோணத்தில் ரயில் மறியல் போராட்டம் நடத்த முயன்றனர். இதற்காக 50க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் ரயில்வே நிலையம் நோக்கி வந்தனர். அவர்கள் எல்லோரையும் டிஎஸ்பி ஜாஃபர் சித்திக் தலைமையிலான காவலர்கள் ரயில் நிலையம் நுழைவு வாயிலேயே தடுத்து நிறுத்தி இதனைத் தொடர்ந்து மத்திய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். பின்னர் திடீர் ரயில் நிலையம் செல்ல முயன்றவர்கள் காவல்துறையினர் குண்டுக்கட்டாக தூக்கி நிறுத்தப்பட்டனர். வலுக்கட்டாயமாக வாகனத்தில் ஏற்ற முயன்ற போது போராட்டக்காரர்களுக்கும் காவல்துறையினர்களுக்கும் தள்ளுமுள்ளு கைகலப்பு ஏற்பட்டது. சிறிது தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனால் அரக்கோணம் ரயில் நிலையத்தில் அருகே சிறிது நேரம் பரபரப்பு காணப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அனைவரும் கைது செய்யப்பட்டு அருகில் உள்ள மண்டபத்தில் தங்க வைத்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி நரேந்திர பிரசாத்.